சென்னையிலிருந்து சொந்த ஊர் நோக்கி மக்கள் செல்லும் நிலையில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், நீங்க இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் எவ்வளவு நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. தீபாவளி பண்டிகை கொண்டாட சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களோட சொந்த ஊர்களுக்கு நேற்று இரவு முதலே கிளம்ப தொடங்கினாங்க. நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி. தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தை கடந்து மட்டும்தான் இவங்க போக வேண்டியிருக்கு. இந்த நேரம் வரை 42,100 வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து போயிட்டுருக்கு. சென்னையிலேருந்து கிளம்புனவங்க பார்த்தீங்கன்னா ஏராளமானவர் காலையில் கிளம்புனாங்க, மதியானம் கிளம்புனாங்க, இரவு நேரங்களில் கிளம்புனாங்க. இந்த நேரம் வரை சென்னையில் புறப்பட்ட அவங்க பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலை மாட்டிக்கிட்டாங்க. உடனடியாக சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய 2 வழிகளை இலவசமாகவும் திறந்துவிட உத்தரவிட்டார். அதன் வழியாக இந்த நேரம் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சென்னையில் கிளம்பினவங்க இந்த நேரம் வரை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கலந்து போயிட்டு இருக்காங்க. ஏராளமானவருக்கு பார்த்தீங்கன்னா வழியில் எந்தவித அச்சுறுத்தலும் பாதுகாப்பும் இருக்கணும், பார்த்தீங்கன்னா முழுமையான பாதுகாப்பு பயணம் செய்யறதுக்காக மாவட்ட காவல்துறை சார்பில் இந்த விக்கிரவாண்டி முதல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உளுந்தூர்பேட்டை வரை சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து காவலர்கள், அதே போல் காவல் நிலைய காவலர்கள் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது, கனரக வாகனங்களையும் விழுப்புரம் மாவட்டத்தில் வரத்தை தடை செஞ்சுருக்காங்க. இந்த நேரம் வரை மக்கள் சாரையாக தீபாவளி பண்டிகையை கொண்டாட தென் மாவட்டங்களுக்கு சென்று இருக்கிற காட்சி தான் நமது ஒளிப்பதிவு பிரேசுடன் காட்டிட்டு இருக்காரு. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை பாருங்கள், தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலோட மக்கள் நீண்ட வரிசையில் நின்று மட்டும்தான் இந்த இடத்த கடந்து போகுது. மொத்தம் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை பொறுத்த வரைக்கும் 12 வழிகள் இருக்குது. இந்த 12 வழிகளில் மொத்தம் 8 வழிகளில் சென்னையிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு திறந்து விடப்பட்டு இந்த வாகனங்கள் தென் மாவட்டங்கள் நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிற வழி ஒரு 4 வழியில் இருக்குது, அதுவும் போயிட்டுருக்காங்க வாகனங்களை. இந்த நேரம் வரை போக்குவரத்து நெரிசலோட மக்கள் தொடர்ந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் தற்போது சுங்கச்சாவடி பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் நள்ளிரவு வரை சுமார் 45,000 வாகனங்களில் இந்த மக்கள் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் காவல்துறை தயாராக இருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகமும் விழுப்புரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேருந்துகளில் மற்ற மாவட்டங்களுக்கும் அந்த பேருந்துகளை இயக்கிறதுக்கும் அவங்களும் தயார் நிலையில் இருக்காங்க. தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாகனங்களில் மக்கள் போயிட்டு இருக்க காட்சி தான் பார்த்துருக்கோம்.